அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நகரப்புறவாசிகள், கிராமப்புறவாசிகள் மற்றும் குக்கிராமங்கள் இருக்கக்கூடியவர்களும் சரி, அதாவது குழாய் நீர், கால்வாய் சுத்திகரிப்பு, தடைப்பட்ட மின்சாரம், குப்பை அள்ளுதல், குடிநீர் தவறாமல் வழங்குதல் இவைகளை குறித்து நீங்கள் சாலை மறியலில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை. குடிநீர் வரவில்லை என்றால் உங்கள் பகுதியில் மக்களால் நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே கவுன்சிலர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அந்த உறுப்பினர்களிடம் நீங்கள் தெருவில் இருக்கக்கூடியவர்கள் முறையிடுங்கள். ஒரு முறை முறையிடுங்கள், இரண்டாவது முறை முறையிடுங்கள், மூன்றாவது முறை முறையிடுங்கள். அவருடைய கடமை என்னவென்றால், நமக்கு, அதாவது நமது தெருவுக்குள்ளே, நம்ம கிராமங்களிலே, நம்மளுடைய வார்டு பகுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மாநகராட்சி மாமன்றத்திலே உரையாடி கமிஷனருடைய அனுமதியோடு துப்புரவு பணியாளர்களை கொண்டு தூய்மைப்படுத்தி உடனிருந்து சரி செய்வது கொடுப்பது தான் அவருடைய வேலை. எனவே ஒரு முறைக்கு இருமுறை அல்லது 3 முறை 5 முறையும் முறையிடுங்கள். அப்படி முறையிடவில்லை என்றால் நீங்கள் அடுத்து நாட வேண்டியது மாநகராட்சி கமிஷனர் அவர்களை. அதற்கு பிறகு நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, அடுத்த உள்ளாட்சி தேர்தலோ வரும்பொழுது நீங்கள் முறையிட்டும் செய்யாத கவுன்சிலர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு வாக்களிக்காதுங்கள், வாக்கு அளிக்கக்கூடாது. காரணம், அன்றைக்கு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு இல்லை என்பதை மனதில் கருத்தில் கொள்ளுங்கள். ஒன்று. அடுத்தது, நாமெல்லாம் வாக்களிப்பது ஒரு கட்சியின் மேலிடத்தை கருதிதானே தவிர இங்கு உள்ளாட்சி பிரதிநிதிகளை நம்பி அல்ல. எனவே நீங்கள் உங்கள் கைப்பட நீங்கள் முதல்வர் தனிப்பிரிவுக்கு கடிதம் எழுதுங்கள். ஐயா, நாங்கள் உதாரணத்திற்கு அரியூரிலே மேற்கு தெருவிலே நாங்கள் வசித்து வருகிறோம். எங்கள் பகுதி கவுன்சிலர் ஏதோ ஒரு பெயர் தண்டபாணி என்று வைத்துக் கொள்ளுங்கள். தண்டபாணி அவர்கள், நாங்கள் பலமுறையும் எங்கள் அடிப்படை வசதிக்கு மனுக்கள் கொடுத்தோம், நேரில் அழைத்தோம், பேசியும் செய்தோம், ஆனால் அவர்கள் செய்யவில்லை என்று அனைவருடைய செல்போன் எண், மற்ற அவர்களுடைய விலாசம் எழுதிய ஒரு கடிதத்தை பதிவு தபாலில் தலைமைச் செயலகம், புனித ஜார்ஜ் கோட்டை, சென்னை 6,09,000, முதல்வரின் தனிப்பிரிவு, புனித ஜெயின் ஜார்ஜ் கோட்டை, தமிழக தலைமைச் செயலகம், சென்னை 6,09,000 என்ற முகவரிக்கு பதிவு தபாலில் அனுப்புங்கள். அது உடனடியாக அங்கு பரிசீலிக்கப்பட்டு அந்த கவுன்சிலர்கள் மீது கட்சியும் சரி மற்ற துறையிலும் நடவடிக்கை எடுப்பார்கள் என்பதை பலருக்கு தெரியாது. எனவே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நமக்கு அடிப்படை வசதிகள், குழாயில் 15 நாட்கள் 20 நாட்கள் மாத கணக்கில் தண்ணீர் வரவில்லை என்றால் அதை முதலில் கூற வேண்டியது போராட்டமோ அல்லது சாலை மறியலோ இல்லை. நமக்கு தேவையான செய்தி கொடுப்பதற்காக அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவரும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான வார்டு கவுன்சிலரிடம் முறையிடுங்கள். அவர் செய்யவில்லை என்றால் தலைமை கழகத்திற்கு நீங்கள் முதல்வரின் தனிப்பிரிவுக்கு கைப்பட எழுதுங்கள். கைப்பட அனைவருடைய செல்போன் எண்களும் தொடர்பு கொண்டு எழுதுங்கள். உடனடியாக இதுக்கு தீர்வு நடக்கும் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய ஆட்சியிலே நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும், இனியும் நடக்கும் என்பதை உங்கள் கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் பல இடங்களில் குடங்களை ரோடில் வைத்துக்கொண்டு சாலை மறியலிலே குடிநீர் வழங்குவது அரசின் கடமை. அது எப்படி கிடைக்காமல் போய்விடும் என்பதை நாம் உணர வேண்டும். சாலை மறியல் போராட்டங்களை தவிர்க்கவும் என்பது என வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.